ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஆனியன்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம். அதில் இப்போ நான் வந்து கிரேட் பண்ணி கேரட் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு யூ கேன் ஆட் க்ரீன் சில்லிஸ். ஓகே, நவ் யூ கேன் ஆட் சம் கொரியாண்டர், ஃப்ரெஷ் பாயில்ட் ஸ்வீட் கார்ன்ஸ். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிளாக் பெப்பர். இப்போ நான் கொஞ்சமாக நீங்கள் சிஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். நான் மிக்ஸு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், உங்கள் ஸ்டஃபிங்கும் நல்லா ரெடியாக இருக்குது. கலர்ஃபுல்லான ஸ்டஃபிங். இனிமேல் நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ப்ரெட் எடுத்துக்கிறோம். ப்ரெட் ஒயிட் ப்ரெட் இல்லாட்டா ப்ரௌன் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம க்ரீன் சட்னி இருக்குது இல்லையா, சாண்ட்விச் க்ரீன் சட்னி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட க்ரீன் சட்னி இல்லைன்னா நீங்கள் சாஸும் அப்ளை பண்ணலாம். இது மேலே நான் வந்து சீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். யூ கேன் ஆட் சீஸ் ஸ்லைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ கிட்ஸுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் சில்லியோ அது கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் அகெயின் கொஞ்சம் சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கிறேன். சீஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறையவோ கம்மியோ பண்ணிக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக பிளாக் பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ. இப்போ இன்னொரு ப்ரெட்டில் வந்து சாஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கவர் இட். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஒரு பேனில் கீயோ இல்லை பட்டரோ நீங்கள் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ப்ரெட்டை வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த ஒரு சைட் போட்டிருக்கேன். அது மேலே கவர் பண்ணிவிட்டு வெயிட் கொஞ்சம் வைக்கிறேன். ஸோ அந்த கீழே வந்து என்னென்னா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக நல்லா வரும். ஓகேவா, இப்போ ஒரு 1/2 மினிட் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி பார்க்கலாம் என்ன கலர் வந்திருக்கு அப்படின்னு. மறுபடியும் இந்த அதர் சைடில் வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணி நம்ம கொஞ்சம் இந்த சைடை வந்து டோஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தான் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் வைக்கிறேன். ஒரு 1/2 மினிட் கழித்ததும் இப்போ எடுத்து பார்த்தா நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வந்திருக்கும், கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கும். மறுபடியும் இந்த சைடை கொஞ்சம் ஆயில் போட்டு கீயோ ஆயிலோ உங்களுக்கு என்ன தேவையோ பட்டரோ அப்ளை பண்ணால் டேஸ்ட் நல்லா வரும். போட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சண்டேஸ் நம்ம இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க, கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், கோல்டன் கலரில் நல்லா வந்திருக்கு. சீக்கிரமாக முடிஞ்சிடும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வெஜிடேபிள் வந்து நீங்கள் போடுற மாதிரி தான், என்ன கிட்ஸுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். டன். ஈஸியான வெஜ் சாண்ட்விச் டோஸ்ட் ரெடி.